வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இந்த சம்மரை கடக்கிறதுக்கு சத்துள்ள ஒரு பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 10 ரூபாய் அளவுக்கு விற்கிது. இந்த பழத்தை நம்ம வீட்டிலேயே நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக எப்படி உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸு எலுமிச்சை. இந்த எலுமிச்சை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பாருங்கள், இது ஒட்டு ரகம். நிறைய பேர் சின்னதுலேயே வர்றதுனால ஹைப்ரிடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது ஒட்டு ரகம். ஒட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ரோஜாலையெல்லாம் கூட நிறைய ஒட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஒட்டு ரகம். இது சின்னதுலேயே காய் பிடிக்கக்கூடியது. பாருங்கள், ஒரு 3 அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த பிளான்ட்டு. எவ்வளோ பெரிய காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு தேவைக்கு ஜூஸுக்கு நம்ம இந்த காயவே உபயோகப்படுத்திக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரத்துக்கு வாரம் குழுக்களில் அந்த வாரம் ஒரு தடவை நம்ம கேள்வி கேட்டு குழுக்களில் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பொருள் கிஃப்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். போன வாரத்துக்கு வாரம் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோம். அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணல. போன வார வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணல, எங்களுக்கு ஃபோன் நம்பர் அண்டு அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு உங்கள் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணல, வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல, அட்ரஸ் கொடுக்கல, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. ஆனால் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் நம்ம அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ராட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இவ்வளோ பெரிய சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃப்ராட் பண்ணுங்கிற அவசியம் எந்த இடத்துலையும் எங்களுக்கு கிடையாதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சுளா தினேஷ் இந்த வாரம் வாங்கினவங்களுக்கு நம்ம திங்கக்கிழமையே அனுப்பிச்சிட்டோம். அதே போலவே நந்தினிக்கும் நம்ம முதல்ல அனுப்பிச்சிட்டோம். அவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க ரெகுலராக பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் எங்கள் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்களா என்னன்றது எனக்கு தெரியலை. எப்போவுமே நல்லது நம்ம நினச்சோன்னா நல்லது நடக்குங்க. யூடியூப்பில் கமெண்ட் போடணும் அப்படின்னு போடுறவங்க அதுலேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம். உங்கள் அட்ரஸோ ஃபோன் நம்பரோ இல்லாமல் நான் எப்படி உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். உங்களுடைய நோக்கம் எங்களோட பேர் கெடுக்கிறது தான் அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய எண்ணம் போலவே நம்ம எல்லாத்துக்குமே நடக்கும். அடுத்தது நம்ம இந்த வீடியோவுக்கு வருவோம். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம எலுமிச்சை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் எந்த மருந்து பொருளும் இல்லாமல் வீட்டிலையே நம்ம வீட்டில் ஒரு க்ரோ பேக்கில் ஒரு 15x15 சைஸில் இந்த எலுமிச்சை வச்சோம்னா போதும். நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை நம்ம ஜூஸாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம். இது பாருங்கள், எலுமிச்சைங்கிறது நமக்கு வெயில் காலத்தில் மட்டுமே பயன்படுறது கிடையாது. எல்லா காலங்கள்லையுமே நம்ம எலுமிச்சை உபயோகப்படுத்துவோம். வெயில் காலங்களில் ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற காலங்களில் ஊறுகாய்க்கு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நாட்டு வெரைட்டியில் ஒரு 5 வருஷம் ஆகும் நமக்கு எலுமிச்சை காய் வைக்கிறதுக்கு. எங்கிட்ட நாட்டு வெரைட்டி இருக்குது, 5 வருஷம் ஆகி இன்னுமே காய் வைக்கல, அப்படியே வளர்ந்துட்டே இருக்குது. இதில் ஒட்டு ரகம் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக காய் கொடுக்குது. இது பாருங்கள், இந்த பிளான்ட் ஒரு 2.5 அடி தான் இருக்குது. இதில் காய் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு பாருங்கள். திரும்பவும் தளைஞ்சு பூ வச்சுருக்கு. இது அப்படியே காயாக மாறும். அந்த மாதிரி இந்த ரகம் விரும்புகிறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். வீட்டில் நம்ம ஆர்கானிக்காக எல்லாமே வளர்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க இந்த எலுமிச்சையும் சேர்த்து வீட்டில் வளர்க்கலாம். வீட்டு தேவைகள் எல்லாத்தையுமே இது நிறைவு செய்யும். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.